தினமும் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய ஷேப்ஸு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்ப்போம். எதுக்காக அதெல்லாம் படிக்கணும்? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் எதுக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும்? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஒய் ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் அந்த காலத்தில் விவசாயம் பண்ணுறப்ப இது ஸ்கொயர், இதில் எதை விதைச்சு அறுவடை செய்யணுன்னாலும் அதுக்கு எவ்வளோ விதைக்கிறது, எவ்வளோ இது பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே அதோட ஏரியாவோட ஃபார்முலா தான் யூஸ் ஆச்சு. அந்த ஃபார்முலா எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இது ஸ்கொயர், இதை இப்படி பிரிச்சுக்கலாம். மொத்தம் இதில் எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 1. ஒவ்வொரு ஸ்கொயரும் ஒவ்வொரு மீட்டர் எடுத்துக்கலாம். 1 2 3, அப்போ 3 1 2 3 3. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ? 9. அப்போ உள்ள 9 ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். செக் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 9 ஸ்கொயர்ஸ் இருக்கு. இதுவே ரெக்டாங்கிள் அப்படின்னா 4. அப்போ 4 × 3 12. 12 ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதுதான் ஏரியா. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் லென்த் இன்ட்டு பிரெத். இதை படிச்சிருப்போம். சரி, ஸ்கொயரில் எப்படி கண்டுபிடிச்சாங்க? சர்க்கிளோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் சர்க்கிள் இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஸ்பெக்ஸ் முதல்ல சர்க்கிள் இருந்தது. இப்போ என் கையில் போட்டிருக்கிற வளையல் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. இதோட ஏரியா நான் கண்டுபிடிக்கணும். இதோட ஏரியாவை நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதுக்கா? கெஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ இதோட ஏரியாவை நான் கண்டுபிடிச்சேன்னா, இதுக்குள்ளே நான் ஒரு பொருள் சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அந்த பொருளுக்குள்ளே நான் எவ்வளோ வைக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அந்த ஏரியா யூஸ் ஆகும். சரி, இதோட ஏரியா சர்க்கிள் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு மேஜிக் இருக்குது. என்ன மேஜிக்னு தெரியுமா? பை. ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா பையார் ஸ்கொயர். அந்த பை வந்து ஒரு மேஜிக். என்ன மேஜிக் அப்படின்னு தெரியுதா? நம்ம ஸ்கொயர் வரைகிறதுக்கு ஸ்கேலும் பென்சில் இருந்தால் போதும். ஆனால் சர்க்கிள் வரைகிறதுக்கு நம்மளுக்கு காம்பஸ் வேணும். ஏன்னா அதை ஈக்குவல் ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரதுக்கு. ஸோ இது சர்க்கிள். இதில் இந்த இதை வந்து டயாமீட்டர்னு சொல்லுவோம். எந்த பொருள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எந்த சர்க்கிளை வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கிளை எடுத்துட்டு இந்த சர்க்கிளை மெஷர் பண்ணுங்க. ஒரு த்ரெட்டை வச்சு ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை ஒரு ஸ்கேல் மேலே வைங்க. அதோட மெஷர்மெண்ட்டும் டிவைடடு பை த்ரெட்டில் மெஷர் பண்ண மெஷர்மெண்ட்டையும் டயாமீட்டரையும் டிவைட் பண்ணால் 3.14 தான் வரும். எந்த சர்க்கிள் எடுத்து பண்ணாலும் இந்த வேல்யூ வரும். ஸோ இதுதான் பை. சரி, இது எப்படி பையார் ஸ்கொயர்னு வந்தது? இது சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ உள்ளே இருக்கிற ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா அப்படிங்கிறது இதுக்குள்ளே இருக்கிற ஏரியா. இது அப்படியே டிவைட் பண்ணுங்க. இப்படி டிவைட் பண்ணால் இது ஒரு ஆர், டயாமீட்டரில் பாதி ரேடியஸ். அப்போ எல்லா இடத்துலையுமே ரேடியஸ்னு வரும். இது அப்படியே ரெக்டாங்கிளுக்கு மாற்றுங்க. இது அப்படியே ரெக்டாங்கிளாக இந்த ஷேப் அப்படியே எடுத்தோம்னா ஒரு ரெக்டாங்கிளுக்காக மாறிடும். இது எல்லாமே வந்து உள்ள இருக்கிற ரேடியஸ். இதெல்லாம் ரேடியஸ் ஆர் டினோட் பண்ணும். இது சர்க்கம்ஃபரன்ஸ் பை ஆர். ஏரியா ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr. இங்கே 2πrங்கிறது இதோட சர்க்கம்ஃபரன்ஸு. இங்கே ஒரு பையார், இங்கே ஒரு பையார். 2πr 2 தான் பிரிச்சிருப்போம். அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ ஆர் இன்ட்டு பையார் வந்து பையார் ஸ்கொயர். இப்படி தான் ஏரியா ஆஃப் சர்க்கிளை வந்து கண்டுபிடிச்சாங்க. சரி, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இன்னொன்று வந்து a + b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர்னு ஃபார்முலா படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலாங்கிறத ஞாபகப்படுத்திட்டிங்களா?
ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் பி ஸ்கொயர் வந்து மைனஸ் 2ab வரும். a plus b whole square is equal to a square plus b square plus 2ab. a minus b whole square is equal to a square plus b square minus 2ab. சரி, இது a plus b whole square ஃபார்முலா, a minus b whole square ஃபார்முலா. இது என்னடா ப்ரூஃப் பண்ணுறது இருக்கு? ப்ளஸ் பி ஸ்கொயர், ஸ்கொயர்னாலே இந்த ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து a plus b ஸ்கொயர் வந்து எப்படி இப்படி வந்துச்சு அப்படின்னு எழுதலாம். a plus bயோட வேல்யூ வந்து 8ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 5 plus 3 வந்து 8, a வந்து 5, b வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். 8 சென்டிமீட்டரை வந்து 5 3 3 3 5 5 3 5 3 பிரிச்சு எழுதிக்கலாம். இது பி, அப்போ இது பி ஸ்கொயர், இது ஏ, இது ஏ, ஏ ஸ்கொயர், இது ஏ பி, ஏபி, ஏபி. அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்து இந்த ஸ்கொயர் எல்லாம் ஆட் பண்ணால் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏபி ப்ளஸ் ஏபி வந்து 2ab. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்துருச்சு. அடுத்தது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது, ஏன்னா உள்ளுக்குள்ளே மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா பியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இதோட ஸ்கொயர் ஏ. அப்போ ஃபுல்லாக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இப்போ இங்கே பி அப்படின்னா இங்கே பி அப்படின்னா இங்கே பி, இது ஏ மைனஸ் பினா இது ஏ மைனஸ் பி, இதோட டோட்டல் லென்த் ஏ. அப்போ இது டோட்டல் லென்த் ஏ. இது ஏ மைனஸ் பினா இது ஏ மைனஸ் பி, இது ஏ மைனஸ் பி, இது பி, டோட்டல் லென்த் வந்து ஏ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கொயர் நம்மளுக்கு வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஹோல் ஸ்கொயரில் இதை இந்த பார்ட்டையும் இந்த பார்ட்டையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணலாமா? பிரெத் பி, அப்போ ஏபி மைனஸ் இந்த ஸ்கொயர் வந்து இது வந்து ஏ மைனஸ் பி, இது பி. அப்போ பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இந்த பார்ட்லேருந்து இதையும் மைனஸ் பண்ணிட்டோம். மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வந்துச்சு. ஃபார்முலா வந்துருச்சா? ஒரு ஸ்கொயரோட ஃபார்முலாவை இப்படி தான் கண்டுபிடிச்சி டிரைவ் பண்ணி போட்டிருக்காங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபார்முலாஸ் வந்து ப்ரூஃப் பண்ணணும், அது ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.